எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி நம்ம 30 டேஸ் சேலஞ்சோட லாஸ்ட் டே. இன்றைக்கும் நம்ம 30 டேஸ் சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ராக்டிவாக பாசிட்டிவாக நம்ம சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ என்னடா சேலஞ்ச் முடிஞ்சிருச்சே அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. ஸோ ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஃப்யூச்சரில் நிறைய சேலஞ்சஸ் அடுத்தடுத்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. நான் வந்து ஆல்மோஸ்ட் என் டார்கெட் வெயிட் கிட்ட வந்துட்டேன். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி டார்கெட் வந்து கண்டிப்பாக ரீச் பண்ணிடுவேன். ஸோ பார்த்தோன்னா நான் வெயிட் செக் பண்ணி 3 டேஸ் ஆகுது. எனக்குமே எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே, நம்ம எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு. ஸோ நாளைக்கு மார்னிங் எழுந்தது எம்டி ஸ்டமக்கில் முதல் வேலை வெயிட் செக் பண்ணுறதா, செக் பண்ணிவிட்டு எவ்வளோ வெயிட் இந்த 30 டேஸில் வந்து நான் எவ்வளோ ரிசல்ட்டு பார்த்துருக்கேன், ஸோ எவ்வளோ வெயிட் வந்து எனக்கு லூஸ் ஆகியிருக்கு அப்படின்ற பற்றி நான் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக ஷேர் பண்ணுறேன். நான் என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துகிட்டேன் ஓவராலாக ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டயட் சார்ட் மாதிரி. ஸோ எந்தெந்த மாதிரி ஃபுட்லாம் நான் எடுத்துக்கிட்டேன், இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதெல்லாம் எடுத்துக்கலாம், ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னால் என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி டீட்டெயில்டாக ஃபுட்டு பற்றி பேசுகிறேன். ஸோ நான் எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணேன், டே 1 எவ்வளோவா இருந்தேன், ஸோ டே 30 என்ன வெயிட் இருந்திருக்கேன் அப்படின்ற பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் என்னோட டயட் மட்டும் ஃபாலோ பண்ணது இல்லாமல் நம்ம டெய்லி நான் எங்கே போனாலும் மொபைல் தூக்கிட்டே போய் நான் பண்ணுற விஷயங்கள்லாம் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி, ஸோ வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காக ஒரு ஸ்டேஜ் டயட் வந்து ஃபாலோ பண்ணிட முடியுது. ஸோ அதை நம்ம டெடிக்கேட்டாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணணுன்ற போது கொஞ்சம் ஹெக்டிக்காகவே தான் இருந்துச்சு, ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ரிலீஃபாக ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால தான் சின்னதாக ஒரு பிரேக் எடுத்தால் சுத்தமாக வீடியோ வராமல் இருக்க போகிறதில்ல. ஸோ வீக்லி 2 to 3 வீடியோஸ் வந்து கண்டிப்பாக நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதில் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஸோ டெய்லி என்னோடய டே டு டே லைஃப்பில் நான் நடக்கிற விஷயங்கள், ஸோ நிறையா விலாக்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில். ஸோ பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்மிங் வீக் வந்து நான் என்னோடய செகண்ட் பேபியோட பர்த்டே வேறு வருது. ஸோ பர்த்டே செலிப்ரேஷனு எல்லாமே வரும். ஸோ வந்து ஒரு மிக்ஸ்டு வீடியோஸ் தான் இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து வரப்போகுது நெக்ஸ்ட் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ இடையில வெயிட் லாஸ் டிப்ஸு, வெயிட் லாஸ் ரிலேட்டடாக மோட்டிவேஷன் வீடியோஸு, ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டடான ரெசிபிஸ் ஷூட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் நம்ம எதனா ப்ராப்ளம்ஸ் எப்படி ஃபேஸ் பண்ணுறோமா அப்படின்னு வெயிட் லாஸ் ரிலேட்டடாகவும் வீடியோ கொடுப்பேன். ஸோ மற்ற ஜென்ரல் விலாக்ஸும் வரும். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்ம வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃபோட ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ சூப்பராக உங்களை என்டர்டெயின் பண்ண என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இன்றைக்கி நான் என்ன பேசலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, ஓகே நம்ம ஓவராலாக இப்போ 30 டேஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய டீப்பாக இன்டெப்த்தாக வந்து பேசியிருக்கோம். ஸோ நம்ம சேலஞ்ச் 30 டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு புதுசாக நம்ம சேலஞ்ச் பார்க்குறாங்க அப்படின்னா டே பை டே பார்ப்பாங்களான்னு தெரியாது. ஸோ டே 1 and day 30 கம்பேர் பண்ணி பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த 30 டேஸ் ஃபுல்லாக நம்ம டே பை டே ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நிறையா டீப்பாக பேசணும் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் ஓவராலாக வந்து பேசிக்காக ஒரு வெயிட் லாஸ்னால் எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ் பற்றின ஒரு ஜென்ரல் கான்வர்சேஷன் 30 டேஸ் டீப்பாக பேசினது இப்போ ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஓவராலாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சூப்பராக இந்த வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்ன ரீசனுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஒன்று, நான் பார்க்குறதுக்கு அழகாக தெரியணும், இல்லை இன்னொரு ஒன்றுன்னா நான் ரொம்ப ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகணும். ஸோ இந்த 2 விஷயமாக தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ நான் வந்து ஓப்பனாக சொல்கிறேன், என்னோடய வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து பார்க்க ரொம்ப வெயிட் போட்டேன். ஸோ வந்து நம்ம மறுபடியும் வெயிட் லாஸ் பண்ணி ரொம்ப அழகாக மாறணும், ஸோ நான் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப அழகாக மாறணும் அப்படின்னு சொல்லி தான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு பர்டிகுலராக ஒரு 10 to 15 kg வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லி லைஃப் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக, ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஹெல்த் வைஸாக வந்து எனக்குள்ளே நடக்கிற இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், எனக்குள்ளே நடக்கிற சேஞ்சஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஹெல்த்து. ஏன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு எனக்கே என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் ஓரளவுக்கு டீசெண்டான வெயிட்க்கு வந்துட்டேன். ஸோ என்னோடய பழைய ட்ரெஸ்ஸஸ்லாம் போடுறேன், என்னை மறுபடியும் கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன நானே அட்மையர் பண்ணுறேன். அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இருந்தாலும் என்னோடய ஐடியல் வெயிட்டை நான் போய் கண்டிப்பாக ரீச் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, ஸோ வந்து ஃபிட்டாக இருக்கணும். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து டம்மி ஏரியா தான் நான் மேக்ஸிமம் கவர் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அந்த டயாசிஸ் ரெக்டஸ் கேப் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற பற்றி தான் நெக்ஸ்ட்டு என்னோடய ஜேர்னி வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி எதை நோக்கி போகுது அப்படின்னா ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல். ஸோ ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றதான் இப்போ என் மைண்டில் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் மைண்டில் இப்போ என்ன வருது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா
ஃபஸ்ட்டு ஹெல்த்து, செகண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், இளமையாக ஃபீல் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இப்படி தான் நடக்கும். உங்களோட டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் பரவாயில்ல, உங்களுக்கு ஹெல்த் பற்றி பெருசாக ஐடியா இல்லைன்னா நீங்கள் அழகாக மாறணும். ஸோ உங்களோட பழைய ஃபோட்டோஸ் எதுனா எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ் எதுனா எடுத்து கண்ணு முன்னாடியே வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டே இருங்க. உங்கள் ரூமில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்கள் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ வந்து உங்கள் கண்ணு முன்னாடி டெய்லி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு மோட்டிவேட் ஆகும். ஓகே, நான் மறுபடியும் இதே மாதிரி ஆகணும், அந்த ட்ரெஸ்ஸை நான் போடணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் ஆவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அழகாகணும்னு நினச்சி வந்தீங்கனாலும் அப்படியே உங்களுக்கு ஹெல்த் கான்சியஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்குள்ளே உங்களை அறியாமல் நீங்களே வந்துடுவீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலே சூப்பராக ஹெல்த்தியாக அண்ட் ஃபிட்டாக வந்து மாறிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ கூட டிலே ஆகலை. நம்ம சேலஞ்ச் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நாளைக்குலேருந்து நீங்கள் ஒரு 30 days சேலஞ்ச் உங்களுக்கு நீங்களே செட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். அப்போ ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆகுது அப்படின்னு நம்ம வீடியோஸ் இருக்குது, 30 days டெய்லி போட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ வீடியோஸ்லாம் டைம் எடுத்து 1 by 1 பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் ஐடியாஸ்லாம் கிடைக்கும். ஸோ சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நான் மறுபடியும் சொல்லுவேன். ஸோ நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஸோ ஓவர் வெயிட் ஆனோம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, ஸோ வெயிட் லாஸ் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நடக்குது அப்படின்ற பற்றி ஓவராலாக வந்து மறுபடியும் ஒரு ரீகேப் மாதிரி தான் இந்த வீடியோ நான் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா ஓவர் வெயிட்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஹார்ட் அட்டாக், ஏன்னா நம்ம ஹார்ட்டோட ஒர்க் வந்து ரொம்ப அதிகமாக்குறோம், டபுள் ஆக்குறோம். நம்ம பாடி சர்ஃபேஸ் பெருசாக இருக்கும்போது அது ஒர்க் பண்ணுற விதம் வந்து ரொம்ப அதிகமாகுது இல்லைங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறோம், வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்சன்டேஜ் கம்மியாகுது. இப்போ 80% சான்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு 10% தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி விஷயங்கள் வரக்கான பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகுது. அப்புறம் சுகர், இப்போ ரீசெண்டாக வந்து யங்ஸ்டர்ஸ் கூட சுகர் வருது, ரொம்ப டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கான பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. இப்போ லேடிஸாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக சரியாகும். இப்போ நம்ம டாக்டரவே போய் பார்த்தாலுமே அவங்க வந்து அதுக்கான மெடிகேஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு கூடவே சேர்ந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுங்கள், உங்கள் ஐடியல் வெயிட்டுக்கு வாங்க அப்படின்றதே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னா பிசிஓடி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து சரியாகும். இப்போது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே வந்து நீ பெயின்லாம் அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஓவர் வெயிட்டாக இருக்கோம் அப்படின்னா நம்ம மொத்த வெயிட்டையும் வந்து தாங்குறது வந்து என்னது, நம்ம நீ தான், நம்ம முட்டி ஏரியா தான் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மூட்டு வலி அதெல்லாம் வந்து வரதுக்கான பர்சன்டேஜ் எல்லாமே கம்மியாகும். அதுதான் சொல்கிறேன், வரவே வராது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணி ஒல்லி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது அப்படின்னு வந்து 100% சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் வர்றதுக்கான பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதோட சிவியாரிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக் பெயின், நீ பெயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே கம்மியாகும். இப்போ நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம பாதத்தில் வெடிப்பு வருது இல்லைங்களா. ஸோ அந்த கிராக்ஸ் வர்றது கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நின்றுட்டே இருக்கோம், இப்போ ஹோம் மேக்கராக இருக்கோம் அப்படின்னா நம்ம குக்கிங்காகவே கிச்சன்லேயே வந்து டெய்லி ஒரு ஹோல் டே வந்து 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படியே நம்ம மொத்த வெயிட்டையும் நம்ம பாதம் தாங்கும்போது நிறைய கிராக்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்டர்னலாக அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆவீங்க. ஸோ ஒரு வேலை பண்ணக்கே டயர்டான இடத்துல இப்போ 4 வேலை உங்களால் எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு போங்க. இதில் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சூப்பராக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமாக இறங்குங்க. ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிச்சு நவுத்தி இல்லை. ஒரு 10 நாள் கஷ்டமாக இருக்கும், என்னடா இது அப்படின்னு வெறுப்பாக இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும், கோவமாக வரும். அந்த 10 நாள் கடந்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களோட லைஃப் ஸ்டைல் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. ஸோ நம்புங்க, நான் தான் உங்களுக்கு அதுக்கான லைவ் எக்ஸாம்பிள். நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், மோட்டிவேட் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வெயிட் லாஸ்லாம் பண்ணிட்டேன், கஷ்டப்பட்டு வந்து டயட்லாம் ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, ஆனால் என்னோட பெல்லி ஏரியா மட்டும் எனக்கு குறையவே மாட்டேங்குது, அப்படியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு சிலர். அதுக்கான ப்ராப்ளம் இப்போ நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா இல்லை ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்து அந்த டயாசிஸ் ரெக்டை அந்த கேப் வந்து க்ளோஸ் ஆகாமல் அப்படியே ஓப்பன்லேயே இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன தான் டயட் ஃபாலோ பண்ணாலும் நம்ம வயிற்றை சுற்றி இருக்க அந்த ஃபேட்லாம் பேர்ன் ஆகிட்டு அந்த எக்ஸஸ் வெயிட்லாம் குறைஞ்சிரும். ஆனால் அந்த கேப் ஓப்பனாக இருக்கிறதுனால வயிறு வந்து பெருசாக இருக்க
மாதிரியே தான் இருக்கும். ஸோ நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கேப் க்ளோஸ் ஆகும், ஒரு ஃப்ளாட்டான டம்மி வந்து கிடைக்கும். அது இல்லாமல் மற்றபடி அந்த கேப் இல்லை, ஜென்ரலாக வந்து வெறுமனே வந்து தொப்பை தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் தொப்பையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒயிட் சுகர், ரீஃபைன்ட் சுகர் அதை வந்து சுத்தமாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு மைதா அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை, சுகரே நம்ம ஜாகரி அந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே அது சுகர் கண்டென்ட் தான். ஸோ நீங்கள் பெல்லி ஃப்ளாட்டாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ஃப்ளாட் ஆகிற வரைக்கும் அந்த பர்டிகுலர் பீரியட் வந்து ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிட்ஸ் அண்ட் பீசஸ் மாதிரி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம வந்து அந்த கலோரிஸ் பர்ன் பண்ணிட முடியும். ஸோ அந்த நீங்கள் ரெடியூஸ் பண்ணுற ஃபேஸில் இருக்கும்போது சுத்தமாக சுகர் கட் டவுன் பண்ணிடுங்க. நைட்டில் வந்து நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கொடுங்க. ஸோ நம்ம டேரெக்டாக சுகர் எடுத்துக்கணும்னா அது டேரெக்டாக போய் நம்ம பெல்லி ஃபேட்டை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். இப்போ நைட்டு தூங்கலை அப்படின்னா ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும், அதுக்கான ஹார்மோன்ஸ்லாம் அதிகமாக வரும். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் நம்ம பெல்லி ஏரியாவை தான் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்சளவு நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக பண்ணோம் அப்படின்னா டயர்ட்னஸில் நம்மளே நைட் நல்லா தூங்கிடுவோம். ஸோ இது ஒரு சர்க்கிள் தான். ஏன்னா நீங்கள் வெயிட் லாஸ்ன்னு இறங்கிட்டீங்க அப்படின்னா டயட் கூட சேர்த்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க. ஸோ நம்ம பகல் ஃபுல்லாக நல்லா ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம நைட்டு அப்பாடான்னு பெட்டுக்கு போகும்போது நம்மள அறியாமலே சூப்பரான தூக்கம் கிடைக்கும். அப்போ என்ன ஆகும், அடுத்த நாள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பெல்லி ஃபேட்டு, உங்களோட வெயிட் ரிடக்ஷன் எல்லாமே ப்ராப்பராக நடக்கும். ஒரு சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு பாசிட்டிவான லைஃப் ஸ்டைலே உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 1 by 1 பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். சுகர் கட் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள், டயட் பண்ணுங்கள், அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒன்ஸ் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ணலாம், ஸோ எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், டே பை டே நம்மளோட வெயிட் லாஸ் ஜர்னியை எந்த மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 3 மாதம் 4 மாதம் உங்களுக்கு ஒரு கைடன்ஸ், மோட்டிவேஷன் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டெனன்ஸ் ஃபேஸில் இருக்கும்போது கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா அசால்ட்டாக நீங்களே வந்து ஒரு 30 கிலோ 40 கிலோ குறைக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு 3 கிலோ 4 கிலோ குறைக்க தெரியாதா? ஸோ வந்து கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்போவும் டிலே ஆகலை. ஸோ ஓவராலாக வந்து இதுதான் வெயிட் லாஸ்ன்றது. இதுதான் என்ன ரீசனுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பாருங்கள். அதை எந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகலாம், அதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நடக்குது, ஸோ எல்லாமே வந்து ஓவராலாக உங்ககிட்ட நான் வந்து இப்போ பேசிட்டேன். எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நம்மளோட வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்த்தோன்னா பர்டிகுலராக எந்த ஒரு டயட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், கலோரிஸ் மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். கலோரி டெஃபிசிட் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ லோ கலோரி உள்ள மாதிரி ஃபுட் எடுத்துக்கிட்டு கூட ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வச்சுக்கும் போது நமக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இதுலேயே நமக்கு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் கவர் ஆகிடுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்சளவு உங்கள் ஈட்டிங் விண்டோவை சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மார்னிங் 9 o'clock தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி லிக்விடாக நீங்கள் ஒரு ஜூஸோ இல்லை நம்ம வார்ம் வாட்டரோ தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் சாலிடாக சாப்பிட ஆரம்பிக்கிறது மார்னிங் ஒரு 9 o'clock இருக்குது அப்படின்னா ஈவினிங் 6-6:30 உங்களோட ஈட்டிங் விண்டோ செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூங்குற வரைக்கும் வந்து தண்ணி தான் குடிக்கணும், வேறு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஈட்டிங் விண்டோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் உங்களுக்கு கவர் ஆகிரும். ஸோ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் வரும்போது நீங்கள் ரெகுலராகவே ஒன்ஸ் உங்கள் டயட் விட்டதுக்கு அப்புறமா கூட நீங்கள் ரெகுலரான ஃபுட் ஹேபிட்டே 9 o'clockலேருந்து ஈவினிங் 6:30 மேக்ஸிமம் 7 உங்களோட ஈட்டிங் விண்டோ க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படின்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்காக இருக்கும். ஸோ லைஃப் லாங் நீங்கள் இதே மாதிரி தான் சாப்பிட ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் கெயின்ன்றதே சுத்தமாக இருக்காது. சூப்பராக உங்களுக்கு வெயிட் மெயின்டைன் ஆகுங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஈட்டிங் விண்டோ வந்து ஹெல்த்தியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. நிறையா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அதெல்லாம் நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சேனல்லேயே வந்து லோ கலோரி உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ டெடிக்கேட்டடாக இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு நிறையா வந்து ஃபுட் ஐடியாஸ் வந்து கிடைக்கும். நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ற வந்து உங்களுக்கு நிறையா டிப்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதெல்லாம் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து வெயிட் லாஸ் கஞ்சி, ஜூஸு, மெட்டபாலிசம் ட்ரிங்க்கு, ஸோ எந்த மாதிரி வாக்கிங் பண்ணலாம், அப்புறம் லோ கலோரி உள்ள ஃபுட் ஐட்டம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வெயிட் லாஸ் ரிலேட்டடாக உள்ள வீடியோஸ்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்து கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போது ஓவராலாக வந்து இந்த 30 days நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்ற பற்றி ஒரு ரீகேப் நான் இப்போ கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம Q&A செஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. சத்யா சிஸ்டர் அவங்க கேட்டிருக்காங்க, ஹாய் சிஸ்டர், நான் இப்போ தான் பார்க்குறேன் உங்கள் வீடியோஸ்லாம், ரைஸ் சாப்பிடக்கூடாதா, Day 1 ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சிஸ்டர்,
நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகும்போது தான் சிஸ்டர் பார்த்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்க வந்து நாளைக்குலேருந்து டே 1 அப்படின்னு வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், டே 1லேருந்து இந்த சேலஞ்ச் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. உங்கள் வெயிட் லாஸ் ஜர்னி ரொம்ப சூப்பராக மோட்டிவேட்டடாக இருக்கும். நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிஸ்டர். அப்புறம் பார்த்தோன்னா ரைஸ் எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து டெய்லியுமே ரைஸ் எடுத்துக்கிற பர்சன் தான். ஆனால் குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக எடுத்துருப்பேன். மேக்ஸிமம் 100 கிராம்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் அதுக்கும் கம்மியாக தான் எடுத்துப்பேன். லஞ்சில் மட்டும் கொஞ்சமாக வந்து ரைஸ் நான் எப்போவுமே எடுத்துப்பேன். நோ ப்ராப்ளம் சிஸ்டர், நீங்கள் எடுத்துக்கலாம். மற்ற நேரம் வந்து அது கலோரிஸ் மட்டும் நீங்கள் கம்மியாகிற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 100 கிராம்ஸ்க்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ரைஸு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாதான்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி பிடிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை நான். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். மற்றபடி எக்ஸ்ட்ரா உள்ள ஸ்வீட்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, ஜங்க் ஐட்டம்ஸு அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் வெயிட் லாஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில், ஃபுட்டில் ஐட்டம்ஸில் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அதில் கலோரிஸ் கம்மியாக உள்ள மாதிரி ஃபுட்டெலாம் சூப்பராக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. பிடிச்ச எல்லா ஃபுட்டையும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை சிஸ்டர். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. உஷா சிஸ்டர் கேட்டிருக்காங்க. ஹாய் சிஸ்டர், 30 டேஸ்க்கு அப்புறம் வீடியோ போட மாட்டிங்களா? சேலஞ்ச் இதோட ஸ்டாப் பண்ணிடுவீங்களா? இன்னொரு சேலஞ்ச் போடுங்க சிஸ்டர், 100 டேஸ் சேலஞ்ச் போடுங்க ப்ளீஸ். உங்கள் வீடியோ தான் என்னோட வந்து மைண்ட் பர்ஸ்டர், ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். ஸோ இந்த 30 டேஸ் சேலஞ்ச் வந்து நல்லபடியாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட டார்கெட் வெயிட் கிட்டே நான் வந்துட்டேன் என்ன நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு மார்னிங் வெயிட் செக் பண்ணும்போது எனக்கு வந்து ஐடியா வந்து கிடச்சிரும். ஸோ இப்போ 30 டேஸ் வந்து நானுமே இப்போ தான் புதுசாக எல்லா விஷயங்கள் லேர்ன் பண்ணுறேன். எடிட்டிங்லேருந்து எல்லாமே எனக்கும் புதுசு. ஒவ்வொன்றே லேர்ன் பண்ணி பண்ணும்போது ஸோ என்னோட டயட் கூட சேர்த்து எங்கே போனாலும் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ இனிஷியல் ஸ்டேஜ்னால அதை ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் வந்து ஹெக்டிக்காக போகுது. ஸோ இப்போ 30 டேஸே ரொம்ப சூப்பராக ஹெக்டிக்காக போச்சு. எனக்கு நிஜமாவே ஒரு சின்னதாக ஒரு பிரேக் தேவைப்படுது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம சேலஞ்சஸ் வந்து பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து நான் உங்கள் கூட நிறைய சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் சிஸ்டர். இப்போ நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த 30 டேஸே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை வச்சு உங்களோட ஜேர்னியை வந்து நீங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இன்பிட்வீனில் உங்களுக்கு எதனா டிமோட்டிவேட் ஆகுது, எதனா கொஷின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம வீக்லி 2 to 3 வீடியோஸ் கொடுக்க போகிறோம். அதில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வெயிட் லாஸ் ரிலேட்டடாக இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதில் கமெண்ட்ஸில் தாராளமாக உங்கள் டவுட்ஸ் வந்து கேளுங்க. நீங்கள் எப்போ வேணால் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். என்னால் முடிஞ்சளவு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். என்னால் முடிஞ்சளவு உங்களை மோட்டிவேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் சிஸ்டர். ஸோ வந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஜேர்னியை சூப்பராக எடுத்துகிட்டு போங்க. லக்ஷ்மி மேம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. குட் மார்னிங் மேம், ஹாவ் அ கிரேட் அண்ட் ஸ்வீட் டேன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஹாப்பி டு ட்ராவல் வித் யூ லாஸ்ட் 30 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீ டு ரியலி ஹாப்பி டு ஹாவ் கான்வர்சேஷன் வித் யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஃபைனலி ஐ ரீச்டு 71 kg. ஸ்டில் ஐ எம் கோயிங் டு கண்டினியூ அப் டு மை ஐடியல் வெயிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் மேம். மேம் வந்து அவங்களோட நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது 75 kgல ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த 30 டேஸில் அவங்க 4 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணி இப்போ 71 kg வந்திருக்காங்க. சூப்பரான ரிசல்ட் இது. ஸோ ரொம்ப சூப்பர் மேம். இப்போ டேக்ஸ் another few months அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அவங்களோட டயட்டு, அவங்களோட இந்த சேம் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் டார்கெட் வெயிட் ரீச் பண்ணுற வரைக்கும் சூப்பராக உங்களோட டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் யுவர் மோட்டிவேஷன் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நான் உங்களை மோட்டிவேட் பண்ண நீங்கள் சொல்கிறீங்க, நீங்களும் டெய்லி கமெண்ட் பண்ணி என்ன மோட்டிவேட் பண்ணீங்க. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ டியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பிளெஸிங்ஸ் மேம். ஸோ நம்ம நிறையா வீடியோஸ் அடுத்து நம்ம சேனலில் வரப்போது, நிறையா விலாக்ஸ் வரும். ஸோ எல்லாமே பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வினோதா சிஸ்டர் வந்து இந்த 30 டேஸ் அவங்களோட டயட் வந்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற பற்றி டயட் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கும்போது. உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாய் சிஸ்டர், என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி சூப்பராக கம்ப்ளீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஓகே, இப்போ அவங்களோட ஜேர்னி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க.
எவ்ரிடே வந்து 4 o'clock வந்து ப்ரேயரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போவே வந்து என்னோடய மைண்ட் கிளியர் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிற ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டே வந்து ரொம்ப வந்து ப்ரொடக்டிவாக மாற்றிக்க முடியும். ஸோ ஒர்க்லாம் முடிஞ்சளவு சீக்கிரமாக முடிக்க முடியும். உங்களுக்கு நிறைய டைம் வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு ரிலாக்ஸாக ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஏர்லி மார்னிங் வேக்கப்பே வந்து ஒரு சூப்பரான விஷயம் சிஸ்டர். ஸோ நானுமே ட்ரை பண்ணுறேன். நான் மேக்ஸிமம் 5:15 5:30 அந்த ரேஞ்சில் தான் எழுந்திருப்பேன். ஸோ 4 o'clock ஏர்லி மார்னிங் நான் எழுந்திரிக்கணும்னு நினப்பேன், அலாரெல்லாம் வைப்பேன். ஸோ ஒரு 4:30 எழுந்திரிக்கணும்னு, ஆனால் எனக்கே தெரியாமல் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கேன். ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்க நானும் ட்ரை பண்ணுறேன். டேவை வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக மாற்றணும் அப்படின்னு எனக்குமே நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ சூப்பராக 1 by 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்புறமா பார்த்தோன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க, என்னோட டயட் ரெசிபீஸ் அண்ட் ட்ரிங்க்ஸ் உங்களை மாதிரி ஃபாலோ பண்ணேன், இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டெய்லி வந்து மார்னிங் எழுந்தது ட்ரிங்க்கு ஜூஸ்லாம் எடுத்துருக்கோம்ல. ஸோ நம்ம என்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுமோ அதை தான் சிஸ்டர் ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர். அப்புறமா பார்த்தோன்னா எக்ஸசைஸ் வந்து ஒன்லி சைக்கிளிங் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதனால் பெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஸ்டர் வந்து டெய்லி நம்ம வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா ப்ளே பண்ணி விட்டுட்டு சைக்கிளிங் பண்ணிகிட்டே தான் வீடியோஸ் பார்ப்பாங்க. அது கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ சூப்பர். எதனா உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சைட் பை சைட் டிவியோ இல்லை சீரியல், மூவிஸு, சீரியல் எதனா பார்த்துட்டே கூட உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நீங்கள் பண்ணலாம். வெறுமனே உட்காந்து நம்ம அதை பார்க்குறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ண மாதிரியும் ஆச்சு. நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணி நம்மளோட ரிலாக்ஸான டைம், நம்ம மீன் டைம் வந்து மிஸ் ஆகாமல் அதையும் வந்து சூப்பராக ஃபாலோ பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் சீரியல் ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டே பாருங்கள். ஸோ உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் லிக்விட் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டேன், என்னோட டின்னர் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் லவ்வர், ஆனால் கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்குமா? ஸோ ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க அந்த அதுக்கு வேறு ஆப்ஷன்லாம் இருக்கா, கிரேவிங்ஸ் வருது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்கணும்னு நினச்சோன்னா கொஞ்ச நாள் வந்து அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த கிரேவிங்ஸ்க்காக அவங்க வந்து ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அந்த உப்பு கடலை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்திருக்காங்க. ஆல்டர்னேட் ஆப்ஷன் வந்து இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அவங்க இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, பண்ணதே தெரியல, அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக எடுத்துகிட்டு போனதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க மார்னிங் ஆம்லா ஜூஸ் ப்ளஸ் ஜிஞ்சர் ஆட் பண்ணி குடித்ததுனால அல்சர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதனால தான் நம்ம ஜூஸ் ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணும்போதே நான் மென்ஷன் பண்ணி சொன்னேன். ஸோ எம்டி ஸ்டமக்கில் ஜிஞ்சர் எடுத்துக்கனால ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காது. இப்போ அல்சர் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. ஜிஞ்சர், லெமன்லாம் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து மென்ஷன் பண்ணியே நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் வந்து வெறுமனே ஆம்லா அண்ட் கருவேப்பிலை மட்டும்தான் போட்டுப்பேன், ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறது இல்லை, ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு. நான் ரிசல்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லெமனு, ஜிஞ்சர்லாம் நான் எம்டி ஸ்டமக்கில் இதுவரை கன்சியூம் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு நாள் ஜூஸில் ட்ரை பண்ணேன், அது எனக்கு செட் ஆகலை. அதனால் வந்து நான் ஜிஞ்சர் வந்து ஜூஸில் ஆட் பண்ணுறது இல்லை. ஸோ அல்சர் ப்ராப்ளம் இருந்ததுனால டெய்லி ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிற ஹேபிட் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக இப்போது அந்த ஸ்வீட்டுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷனாக வந்து டேட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் வருது, என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நான் ஆல்டர்னேட் ஆப்ஷன் அதுதான் சொன்னேன். நானும் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப ஸ்வீட் சாப்பிடணும், ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 டேட்ஸ் வந்து எடுத்து சாப்பிட்டுப்பேன். ஸோ அவங்களும் ஸ்வீட்டுக்கு பதிலாக டேட்ஸ் எடுத்துக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். ஸோ என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க, உங்கள் மோட்டிவேஷன் ஹெல்ப் இருந்தது சிஸ்டர். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஃபேமிலிலேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ என்னோட மோட்டிவேஷனும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லி தேங்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். நீங்களும் என்னை மோட்டிவேட் பண்ணி நம்ம சேலஞ்ச் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர். அப்புறம் பார்த்தோன்னா அவங்களோட வெயிட் நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது 63.5 kg இருந்திருக்கு. ஸோ சண்டே நாளைக்கு மார்னிங் வந்து என்ன வெயிட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி நான் உங்களுக்கு கமெண்டில் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாகவே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் 30 டேஸில் வந்து எவ்வளோ வெயிட் வந்து லாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஸ்டர். ஸோ நானுமே வந்து பாஸ்ட் 3 டேஸாக வெயிட் செக் பண்ணல. ஸோ மார்னிங் எழுந்து தான் நானும் என்னோடய வெயிட் செக் பண்ண போகிறேன். ஸோ ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர் சிஸ்டர். உங்களோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி, இந்த சேலஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நான் ஃபாலோ பண்ண விஷயங்களாக தான் இருக்குது. ஸோ என்ன ஒரே ஒரு சேஞ்சஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சைக்கிளிங் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் அதுக்கு பதிலாக வாக்கிங் பண்ணேன், அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ நம்ம 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி விஷயங்கள் தான் ஃபாலோ
ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பர் சிஸ்டர், நீங்கள் இவ்வளோ டீட்டெயில்டாக ஷேர் பண்ணது. கண்டிப்பாக இதை நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க லைஃப்பில் ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும். ஸோ சூப்பராக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். ஸோ எவ்வளோ வெயிட் லூஸ் ஆகிருக்கு அப்படின்றத நாளைக்கு மார்னிங் செக் பண்ணிவிட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி Q&A செஷன் வந்து ஓவர். ஸோ அதனால தான் நான் மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி டே 30ல் ஓவராலாக இந்த 30 டேஸ் நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம், எதை பற்றி டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்றது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இன்றைக்கி நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பேசிட்டேன். ஸோ இந்த வீடியோஸ் மட்டும் பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஓவரால் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ நம்ம சேலஞ்ச் வந்து டே 1 பார்த்தோன்னா நிறையா சிஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ அப்லோட் பண்ணோடனே கமெண்ட்ஸில் வந்து நீங்களும் மென்ஷன் பண்ணுங்கள், டே 1 என்ன வெயிட் இருந்தீங்க, இப்போ டே 30 என்ன வெயிட் இருக்கீங்க, ஸோ எவ்வளோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டயட் ரொட்டீன் வந்து எந்த மாதிரி இருந்தது. ஸோ நேற்றுக்கு லக்ஷ்மி மேம் ஷேர் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி வினோதா சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களோட டயட் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோஸ் புதுசாக பார்க்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு சிலர் லைஃப்பில் வந்து ஒரு இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க, அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம சேலஞ்ச் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, ஒரு ரிசல்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அது எனக்குமே மோட்டிவேட்டடாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்கு டேயில் நான் என்னென்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு பவுல் நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். வாட்டர்மெலன் நிறையா எடுத்துகிட்டு ஒரு மீடியம் சைஸ் பனானா வேறு சேர்த்து சாப்பிட்டேன். இன்றைக்கி லன்ச் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக ஒயிட் ரைஸு, அப்புறம் முள்ளங்கி நிறையா போட்டு சாம்பார், கொஞ்சம் கோவக்காய் பொரியல், ஒரு ஸ்லைஸ் வாட்டர்மெலன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஈவினிங் 5:30க்கே வந்து கேரட்டு ஆனியன்லாம் நிறையா போட்டு ஓட்ஸ் ஆம்லெட் வந்து எடுத்துக்கிட்டேன். தொட்டுக்கு வந்து கார சட்னி எடுத்துக்கிட்டேன், ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ட்ரை பண்ணி ப்ளைனாக சாப்பிட ஒரு சிலருக்கு பிடிக்காது, இந்த மாதிரி சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக டேஸ்ட் நல்லாயிருக்கும்.